வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்திருக்காங்க. ஆனா பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கப்பெறல. காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ சிபிஎம் இந்த கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிக்குமா அப்படின்ற கேள்வியை பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ சிபிஎம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குமா, காங்கிரஸ் கொடுத்த ஆதரவு, இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு அந்த முதல் ஸ்டேஜ்ல ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யாரு என் கூட நீங்க கூட்டணிக்கு வந்தாலும் நான் ஆட்சியில வந்து பங்கு கொடுப்பேன், அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாரு. இது பெரும்பான்மையான திமுக கூட்டணியில அல்லது அதிமுக கூட்டணியில் இந்த கட்சிகள் இதை பெரிதாக பொருட்படுத்தல. ஏன்னா விஜய்க்கான வாக்கு வங்கி அப்படின்றது அன்னைக்கு நிரூபிக்கப்படலை. அவர் வந்து சும்மா டெஸ்ட் தான் பண்ணாரு. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் நான் கொடுப்பேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. நம்ம கூட அதெல்லாம் கிண்டல் தான் பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்றது ரிசல்ட் வந்த அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு தேதியில பலருமே வருத்தப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே நம்ம விஜய் கூட சேர்ந்து ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளும் ஒரு அதிக இடங்களை கேட்டு பெற்றிருக்கலாம். அந்த எல்லா இடத்துலயும் வெற்றியும் பெற்றிருக்கலாம். விஜயினுடைய இந்த அலையினூடாக நம்மளும் அந்த வெற்றியை எட்டி இருக்கலாம் அப்படின்றதா இன்னைக்கு பலரும் ஆப்வியஸா யோசிச்சிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் பாம் விஜய் போட்டதுல இருந்து அது தொடர்பான ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒருத்தர், இன்னும் இந்த காங்கிரஸ் கட்சியில சில ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில இருந்து பிரித்து தாவேகாவுடன் இணைக்கிறோம் அப்படின்ற அந்த முயற்சி ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப தீவிரமான வேலையெல்லாம் அதுக்கு செஞ்சுட்டு வந்திருந்தாரு. பட் அது வந்து கை கூடல. அந்த பார்ட்டியினுடைய ஹைகமாண்ட்ல இருந்து பலரும் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் இருந்தும் அந்த கூட்டணி அப்படின்றது நடக்கல. அந்த கூட்டணிக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. 27 இடங்கள்ல நின்ன காங்கிரஸ் இந்த தேர்தலில் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அந்த வெற்றியை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய்க்கு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட கூட்டணிக்கு முன்னாடியே இது நடந்திருக்க வேண்டியது. விஜயை நம்பாம அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ட்ரஸ்டட் ஆலை, இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி, அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணதன் ஊடாக திமுக கூட்டணியில அவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது கண்டினியூ ஆச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தேர்தலை சந்திச்சாங்க. 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 5 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க. ஸோ பெரும்பான்மை விஜய் எட்டுறது அப்படின்றது சீக்கிரம் நடந்து முடிஞ்சிடும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்ட்ரிக்கு பிறகு அந்த ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆன அந்த தொடக்கத்துல இருந்தே அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படின்றது ஏற்படுறதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மு.க. ஸ்டாலினை வந்து பிரதர்னு சொன்ன ராகுல் காந்தி, நான் வந்து அப்படிலாம் யாரையுமே சொல்ல மாட்டேன், ஸ்டாலினை வந்து நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர், இப்போ இந்த எலெக்ஷன் டைம் அப்போ மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளின் போது பெரிதாக வார்த்தை எல்லாம் தெரிவிக்கல. அப்படியே கேஷுவலா கடந்து போயிட்டாங்க. கூட்டணி ஃபார்ம் ஆனப்பையும் எந்த வாழ்த்தும் தெரிவிக்கல. 2 பேரும் மேடையை பகிரக்கூட இல்லை இந்த எலெக்ஷன்ல. அந்த அளவுக்கு கூட்டணியில கசப்பு அப்படின்றது இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்ததுதான், காங்கிரஸ் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்றது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். அதே வழியில காங்கிரஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டாங்க. அண்ட் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தியை யாருமே பிரதமர் வேட்பாளராக முன்மொழியாத போது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்ன்ற ஒரு முன்மொழிவை கொடுத்தது வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. பலரும் மிக கடுமையாக காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு துரோகி, முதுகுல குத்திட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, காங்கிரஸ் வந்து ஒரு பேகேஜ் தான், இனிமே திரும்ப வராதிங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் செய்வது அப்படின்றது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு தான். அவங்க எல்லா மாநிலங்களையும் ஆட்சியை பிடிப்பதற்கு, இந்தியாவில் ஆட்சியை பிடிப்பதற்கு தான் காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு மியூச்சுவலா தான் இந்த பாலிடிக்ஸ்ல கட்சிகள் வர்றதும் போறதும் ரொம்ப மியூச்சுவலா தான் இருக்கும். பட் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிருக்கலாம், அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட போயிருக்கலாம். பட் இப்போ செய்யறது அப்படின்றது நிச்சயமா காங்கிரஸ் இமேஜை தமிழ்நாட்டில் டேமேஜ் பண்ணும், கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். ஃபர்தரா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இது கண்டிப்பாக அவங்க தாவேகா கூட போகும் பொழுது திமுக அதற்கு எதிர்த்து தீவிரமாக களமாடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் அதை தொடர்ந்து காங்கிரஸை தொடர்ந்து இன்னைக்கு விசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியும் பலருக்கு இருக்கு. நம்மளுடைய பார்வை அப்படின்றது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, சிபிஐ ஆக இருந்தாலும் சரி, சிபிஎம் ஆக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பவர் அப்படின்னு கிடைக்கும் பொழுது அதை முழுமையாக பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது விசிகாவுக்கும் அவங்களுடைய கனவு தான், சிபிஎம்க்கும் கனவு தான், சிபிஐக்கும் கனவு தான், காங்கிரஸ்க்கும் அது கனவு தான். அப்படின்ற பட்சத்துல
அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆகும் பொழுது அதை பரிசீலித்து அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை. கண்டிப்பாக விசிக, சிபிஐ, சிபிஎம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்காது. அவங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தான் இருப்பாங்க, திமுக கூட்டணியிலே தான் இருப்பாங்க, விஜய்க்கு ஆதரவை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நிச்சயமா சொல்ல முடியாது. அதற்கு காரணம் தட் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஒர்க்ஸ். அரசியல் அப்படிதான் நடக்கும். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, பாஜகவை வீழ்த்துவது அப்படின்றத அந்த கூட்டணியினுடைய அடிப்படை நோக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச வேலை திட்டம் அப்படின்றதே பாஜகவை வீழ்த்துவதுதான். தமிழ்நாட்டில் அதை நம்ம வெற்றிகரமா செஞ்சுட்டோம். பாஜக ஒரு இடத்துல சுருக்கிட்டோம். இந்த வெற்றி அப்படின்றது விஜயினுடைய அலையில கூட இந்த 3 கட்சிகளும் 2 இடங்களை பிடித்தது அப்படின்றது அவங்களுடைய ஐடியாலஜிக்கு கிடைத்த வெற்றி. நம்ம தொடர்ச்சியா இயங்குனதுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பாஜகவை வீழ்த்துவது அப்படின்ற அந்த குறைந்தபட்ச வேலை திட்டத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவே தெரிவிக்க கூடாது. ஏன்னா தொடக்கத்துல இருந்து விஜய் முன் வச்ச முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிர்ப்பு, இந்திய அளவில் நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்றத டிக்ளேர் பண்ணி தான் அவர் வந்து அரசியலே ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. பட் கண்டிப்பா அவங்க தமிழக வெற்றிகளுக்கு தான் ஆதரவை கொடுப்பாங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருக்க மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் இருப்பாங்க, விஜய்க்கு ஆதரவை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது 2 பக்கமும் இது போகலாம். அந்த கட்சிகள் அவங்களுடைய அரசியல் தன்மைக்கு ஏற்ப அல்லது தமிழ்நாட்டு சூழலை பொறுத்து கூட அவங்க அந்த முடிவு எடுக்கலாம். அவங்க தமிழ்நாட்டுல பாஜக கால் ஒன்றாம இருக்கிறதுக்கு நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், ஏன்னா விஜய் வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு அப்படின்றதே அவர் பதிவு பண்ணியிருக்காரு, கொள்கை எதிரி பாஜக அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு, அதனால நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற நிலைப்பாடை கூட அவங்க எடுக்கலாம். மினிஸ்ட்ரி கூட போகலாம், அல்லது வெளியில இருந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி வெளியில இருந்தும் ஆதரவு கொடுக்கலாம். எப்படி வேணா கார்ட்ஸ் பிளே ஆகலாம். அதிமுக, பாமகவை பொறுத்த வரைக்கும் யாரும் பெரிதளவுல ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு அல்லது அச்சப்பட மாட்டாங்க. இன்னைக்கு பாமகவோ அதிமுகவோ போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா பெரிய அளவுல அது டிஸ்கஷன்லாம் ஆகாது. இன்ஃபேக்ட் காங்கிரஸை கூட பாஜக மட்டும் தான் வரக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. என்டிஏ அலைஸ் மொத்தமா வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. பாஜக இல்லாம வந்தா போதுன்றது மட்டும்தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடுமே கூட. பாஜக ஒரே ஒரு இடம் தான். அவங்கள வந்து மெனக்கெட்டு கூப்பிட்டு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முகத்தை விஜய் ஆப்வியஸா கெடுத்துக்க மாட்டார். அப்போ விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனால் காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் போகும் பட்சத்துல அவருக்கான முற்போக்கு இமேஜ், பாஜக எதிர்ப்பாளர் இமேஜ், இது எல்லாமே இன்னும் ஜாஸ்தியாகும். விஜயினுடைய அரசியல் பயணம் அப்படின்றது இன்னும் நீண்டு தொடரும். அதற்கு இவங்க எல்லாருடைய ரோலும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. சோ இப்ப அரசியலா, பொலிட்டிக்கலா அவங்களுடைய சர்வைகளுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்றதை நம்ம சொன்னோம். ஆனா மாரலி இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாரலி பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வெறும் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போறதுல வந்து கிடையாது. இன்னைக்கு பாஜகவை தமிழ்நாட்டுல எதிர்க்கக்கூடியதுல ஒரு முக்கியமான இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஐடியாலஜிக்கலா ஃபைட் பண்ணக்கூடிய இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில தான் இந்த கட்சி எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சாதி ரீதியிலான பிரச்சனைகளாக இருக்கலாம், மத ரீதியாக நடக்கக்கூடிய போலரைசேஷனா இருக்கலாம், மதத்தை வைத்து ஒரு இந்து பெரும்பான்மைவாதத்தை அடைய நினைக்கிற பாஜக, அதனுடைய அரசியல், இதை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல், இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி எந்த புரிதலும் இல்லாத, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை பற்றியும் புரிதலும் இல்லாத மக்கள் மேண்டேட்டை நான் பிடிச்சிட்டேன், அதுக்கு விஜய் பயன்படுத்திருக்க ஒரு டூலா தான் நம்ம பாஜக எதிர்ப்பையும் பார்க்க முடியும். விஜய் வந்து ஏன் பாஜக எதிர்க்கிறாரு, இல்ல விஜயினுடைய இன்னைக்கு விஜயை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் எதனால விஜயை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா விஜயினுடைய ஐடியாலஜிக்கல் பலத்தினாலேயோ அவங்க பாஜக எதிர்ப்புனாலேயோ அவங்க வந்து விஜய் வந்து தேர்வு செய்யல, அவரை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவங்க தேர்வு செய்யல. அவங்க தேர்வு செஞ்சதுக்கான ரீசன் எல்லாமே விஜயனுடைய முகம், அவங்களுடைய ஃபேண்டம், விஜய் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உட்டோப்பியன் ஐடியாலஜி. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 2 கட்சிகள் மீதும் இருந்த அதிருப்தி, இப்படி பல ஃபேக்டர்ஸ் தான் விஜய் வந்து வெற்றி பெறுவதற்கான காரணிகளாக அமைஞ்சிருக்கு. ஐடியாலஜிக்கலா அவர் பாஜகவை எந்த இடத்துலையும் எதிர்க்கல. பாஜகவினுடைய அமைச்சர்கள், பிரதமர் உட்பட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் பேசக்கூடிய ஹேட் ஸ்பீச்சா இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாபர் மசூதியை நடத்தி காட்ட முயன்ற ஒரு வேலை தான் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டிலே பண்ணாங்க. திருப்பரங்குன்றம்ல, அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு RSS ஆதரவாளர் CTR நிர்மல்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து தமிழக வெற்றி கழகம், அவர் வந்து பாஜகவினுடைய IT விங்குடைய ஹெட்டா இருந்தாரு. அவருடைய RSS ஆளுன்றதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. வெளிப்படையா ஏகப்பட்ட ஹேட் ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு. அப்புறம் அதிமுக போனாரு, தாவேக்கால போனாரு, இப்ப வெற்றி பெற்றுட்டாரு திருப்பரங்குன்றம்ல. அப்போ இப்படிப்பட்ட நபர் தான் அந்த கட்சியில இருக்காங்க. ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்க்கக்கூடிய அல்லது ஐடியாலஜிக்கலா பாஜக ஃபைட் பண்ணக்கூடிய தலைமையோ அதற்கான சித்தாந்த பலமோ சித்தாந்த வலிமையோ அந்த கட்சியில எங்கேயுமே கிடையாது.
அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ்ன்னு வச்சிருக்கக்கூடிய லீடர்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணதான் நம்ம எங்கேயுமே பார்க்கல. முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டமை கைப்பற்றி இந்த வெற்றியை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல விஜய் ஒரு பாஜக எதிர்ப்பாளர்கள், தமிழக வெற்றி கழகம் பாஜகவை எதிர்க்கும், சித்தாந்த ரீதியாக எதிர்க்கும், வலிமையாக எதிர்க்கும், சிறுபான்மையினர்களை பாதுகாக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளால நிச்சயமா பெற முடியாது. அப்படி அந்த நம்பிக்கை இருந்தால் IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருப்பாங்க. அவங்க நேற்றும் திமுகவோடு தான் இருந்தோம், இன்றும் திமுகவோடு தான் இருந்தோம், நாளையும் திமுகவோடு தான் இருப்போம் அப்படின்றதான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லியிருக்கு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யார் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர், யார் யாரால இயக்கப்படுறாங்க, யார் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்றதை IUML வந்து உணர்த்தி இருக்கு. இந்த 3 கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மாரலி இந்த கூட்டணியில இருந்து அவர்கள் விலகினார்கள் என்றால், விஜயை தாங்கி பிடிக்கிறார்கள் என்றால், அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.